அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மொறு மொறுன்னு நெத்திலியில ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பெண்களோட முதுகெலும்புக்கு உறுதியை தரக்கூடிய ஒரு மீன் வகையும் கூட. இது எப்படி பண்றதுன்னு டேஸ்டியா கிறிஸ்பியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். இதில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட லெமன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதோட முட்டையோட ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் 1/2 கிலோ நெத்திலி மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக மீன் எடுத்தீங்கன்னா ஒரு முட்டை அப்படியே சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும்ன்றதுக்காக நான் அதோட ஒயிட் எக் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இதோட இப்போ நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி 1/2 கிலோவை இதோட சேர்த்துக்கலாம். நெத்திலியோட தலைப்பகுதி மட்டும் எடுத்துருங்க. மீதி க்ளீன் பண்ணிட்டு அந்த வால் பகுதி அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம் மொறு மொறுன்னு. ஸோ இதை முள் எதுவும் எடுக்க தேவையில்லை. நீங்கள் அப்படியே பொரிச்சு சாப்பிடலாம். பெண்களோட முதுகெலும்புக்கு அவ்வளோ நல்லது இது. இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஊறுனா நல்லா இருக்கும். நீங்கள் இன்னும் நல்லா இதுவே மொறுமொறுன்னு தான் வரும். இன்னும் நல்லா மொறுமொறுன்னு வரும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் கூட, அதாவது அரிசி மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மீனும் மசாலாவும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இதை நீங்கள் எந்த வகை சாப்பாட்டுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட பொரிச்சு தரலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நமக்கு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் அந்த நெத்திலி நல்லா ஊறிடுச்சு, மசாலா நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ நெத்திலி நம்ம இதோட சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நெத்திலியை பொரிச்சு கொடுத்தீங்கன்னா 1 கிலோ இல்லை 2 கிலோ பொரிச்சு கொடுத்தாலும் நிமிஷத்தில் காலி ஆயிடும். அவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான நெத்திலி ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க.
இந்த நெத்திலி ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.